வணக்கம் நண்பர்களே, அருப்புக்கோட்டையில் வந்து உங்கள் வேந்த நாட்டு உரிமையாளர். இந்த இடத்துக்கு இப்போ என்ன பதிவுக்காக வந்திருக்கேன்னா, இந்த டீ கடையில், இந்த பஸ் ஸ்டாண்டில், ஆட்டோ ஸ்டாண்டில் உட்காந்து நிறைய நண்பர்கள் இப்போ வரையில் போகையில் பேசிக்கிறது என்னென்னா, நம்ம ஊரில் என்னமோ நினச்சோம், ஆனால் இந்த இடம் இவ்வளோ பிரகாசமாகும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ விஷயம் நான் அது இதுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இப்போ செம்மையாக இருக்குது. இதுபோல் பிரகாசமாக இருக்குது, என்ன சொல்கிறதுனே தெரில. அந்தளவுக்கு பிரகாசமாக இருக்குது. மக்கள்லாம் சொல்கிற மாதிரி அழகாகவும் இருக்குது இந்த இடம். ஒரு சில விஷயங்களை செம்ம சிறப்பாக இருக்குது. இப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு விஷயம், அந்த கோட்டு இறக்கத்துலையும் அந்த இருக்கிறதையாவது சரி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்த பார்த்தாலே அந்த இடம் ரொம்ப இருட்டாக இருக்க மாதிரி இருக்குது, அதையும் சிறப்பாக பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தற்காலிக பேருந்து நிலையம், இப்போ பஸ் ஸ்டாண்டு அங்கே போயிடுச்சுன்னா புது பஸ் ஸ்டாண்டு, தற்காலிக பேருந்து நிலையம் இந்த இடத்துல இருக்கிறதுனால இப்போ இந்த இடத்துல பஸ்ஸு நிற்கிறதில்ல. இது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை மகாராணி தேட்டர் ஸ்டாப்பு, நிற்கிறதே இல்லை எந்த பஸ்ஸுமே. அங்கே ஏறிக்குங்க, அங்கே வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. இந்த இடத்துல வந்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த இடத்துல கண்டிப்பாக மதுரை பஸ்ஸும் லோக்கல் பஸ்ஸும் நிற்க சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்கிறாங்க. இது சம்மந்தப்பட்டவங்க கொஞ்சம் மனசு வச்சு இதை கொஞ்சம் முன்னெடுத்து இதை கொஞ்சம் பேசி இந்த இடத்துல பஸ்ஸு நிற்க சொன்னால் நல்லாயிருக்கும். இதே மாதிரி இந்த லைட்டு மாதிரியே அந்த இறக்கத்துக்கும் லைட்டு போட்டு கொடுத்தா எவ்வளவோ செய்கிறீங்க, மக்களுக்கும் கொஞ்சம் பயனாக இருக்கும். கமாண்டில் பதிவிடுறவங்க, ஊருக்கு நன்மை நினைக்கிறவங்க கமாண்டில் சொல்லுங்கள். இது சம்மந்தப்பட்டவங்க கொஞ்சம் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.